வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இன்றைய இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம். குறிப்பாக பார்க்கிற போது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளான 5 பேர் தற்போது பயன்படுத்திய மேலதிக வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தான் இவ்வாறாக தங்களுடைய அந்த மேலதிக வாகனங்களை ஒப்படைப்பதற்கு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் வைத்திருக்கக்கூடிய இந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை வந்து 2ஆக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை அமைச்சர் ஒருவருக்கும் இவ்வாறாக வைத்திருக்கக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கையானது 2ஆக மட்டுப்படுத்தப்படுவதற்கான சுற்றறிக்கையானது ஜனாதிபதி செயலகத்தினால் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தவையும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே வழியில் முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை தவிர முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்களுடைய இந்த மேலதிக வாகனங்களை ஒப்படைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வாகனங்களுடைய ஒன்றை வந்து திரும்பி தருமாறுதான் ஜனாதிபதி செயலாளரினால அண்மையில வந்து எழுத்துப்பூர்வமான அறிக்கை அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அந்த அறிக்கைக்கு இணங்கத்தான் அவர்கள் மேலதிகமான வாகனங்களை வந்து ஒப்படைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு முன்னர் இந்த வாகனத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த கடிதத்தில் குறிப்பாக சொல்ல போனால் 19ஆம் தேதி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய காரானது 28ஆம் தேதியும், மைத்ரிபால சிறிசேன பயன்படுத்திய வாகனம் 24ஆம் தேதியும், கோட்டபய ராஜபக்ஷ பயன்படுத்திய வாகனம் 23ஆம் தேதியும், ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்திய வாகனம் 28ஆம் தேதியும் ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் இவ்வாறான புதிய விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த மின்சார கட்டணம் தொடர்பிலான ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சர்வதேச நாணய நிதியம் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த செலவுகளை ஈடு செய்யவும் மின்சார கட்டணங்களை மறுசீரமைக்க வேண்டும் என்ற அவசியத்தை சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வந்து முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக நிதி அபாயத்தை குறைக்கவும் இலங்கை மின்சார செலவுகளை ஈடுகட்டும் வகையிலான இந்த கட்டண விலைகளை வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயம் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இந்த மின்சார கட்டணத்தை சரி செய்யாவிட்டால் இலங்கை வந்து மேலும் கடன் சுமை அதிகரிக்க கூடும் என்று சொல்லியும் கூறப்படுகிறது. அத்துடன் இந்த வரி செலுத்துவோர் மீதும் அதிக சுமை ஏற்படுத்தப்படக்கூடும் என்ற விடயத்தையும் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டிருக்கிறது. இலங்கை மின்சார சபையினுடைய கடன் சுமை அதிகரிக்காமல் இருப்பதற்கான இவ்வாறான மறுசீரமைப்பு முன்வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சர்வதேச நாணய நிதியம் இலங்கையிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எதிர்காலத்தில் இந்த மின்சார கட்டணங்களூடாக பொதுமக்களுக்கு நிவாரணங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் சர்வதேச நாணய நிதியம் அழைப்பு விடுத்திருக்கிறது. இதே நேரத்தில் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான அமெரிக்க புலனாய்வுத்துறை பிரிவினுடைய FBI கண்டுபிடிப்புகளை இலங்கை நிராகரித்தால் வாஷிங்டன் எதிர்மறையான பதிலளிக்க கூடும் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் கூறியிருக்கின்றார். இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த கருத்தானது அமெரிக்காவுடனான ரணிலுடைய உறவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை புலப்படுத்துவதாக அமைகிறது. குறிப்பாக ஒரு தொலைபேசி உரையாடலினூடாக இலங்கை மீதான அமெரிக்க வரி சுமைகள் தொடர்பில் வந்து ரணில் கூறியிருந்தாலும் குறிப்பாக இந்த FBI கண்டுபிடிப்புகள் குறித்து அரசாங்கத்தை எச்சரிப்பது ரணிலுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவு நிலைப்பாடுகளை வந்து எடுத்து கூறுவதாக இருக்கிறது. ராஜதந்திர தாக்கத்தில் அமெரிக்காவுடைய செல்வாக்கு ஆனது நிலைப்பாடு ஆனது இலங்கை மீது அண்மை காலங்களில் அதிகரித்து இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது ரணில் விக்ரமசிங்கவும் இதனை கூறியதை போன்று உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து அமெரிக்காவுடைய பார்வை வந்து இலங்கை விட்டு விலகவில்லையா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அவ்வாறு இல்லை என்றால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ரணிலால் அமெரிக்காவிற்கு விடுத்த இந்த அழைப்பாக கூட அவர் இந்த FBI விடயம் தொடர்பாக கரிசனை எடுக்க வேண்டும் என்று கூறிய விடயம் அமைய பெற்றிருக்கலாம். 270க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இந்த உயிர்த்த குண்டு தாக்குதல் தொடர்பாக பலியாகி இருந்தனர். குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவ்வாறாக அவர்களுக்கான நியாயமான விடயம் இன்று வரை கிடைக்கவில்லை என்பது மிக வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. சக்ரான் தான் இந்த உயிர்த்த தற்கொலை குண்டு தாக்குதல்ல முதன்மையான மூளையாக செயல்பட்டவர் சொல்லிதான் FBI அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் ரணிலும் அந்த ஒரு அறிக்கையை வந்து சுட்டி காட்டி இருக்கின்றார். இந்த அறிக்கையை புறக்கணித்தால்
ட்ரம்பினுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடும் எனவும் ரணில் விக்ரமசிங்க விடுத்திருக்கிறார். எனினும் மறுபக்கத்தில் பார்க்கிற போது ட்ரம்ப் வந்து எஃபிஐனுடைய விடயங்களை வந்து ஒரு சர்ச்சை பொருளாக பேசியிருப்பதும் அண்மைய காலங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எஃபிஐனுடைய விடயங்கள் குறித்தான விடயத்தை அவர் கேள்விக்கு உட்படுத்தி இருக்கின்றார். அதாவது எஃபிஐனுடைய இயக்குனர் பற்றி ட்ரம்ப் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக கூறுகின்ற விடயம் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சோடித்ததாக கூட அவர் வந்து கருத்து அண்மையில் வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயம். எனவே இந்த முக்கிய சர்வதேச உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய எஃபிஐயை கூட நம்பாத ட்ரம்ப் எவ்வாறாக அவர்கள் குறித்தான அந்த அவர்கள் வெளியிட்ட அறிக்கைகள் தொடர்பில் வந்து கரிசனை கொண்டு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் அவருடைய அந்த பிரசன்னம் இருக்கும் என்பதும் மிக ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த ரணில் விக்ரமசிங்க கூறியதை போன்று செயற்பட்டால் கூட அவர் வந்து வாஷிங்டன் வந்து எச்சரிக்கை விடுக்கும் என்ற விடயங்களை சொன்னால் கூட உண்மையில் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படக்கூடும் என்ற விடயத்தையும் கேள்விக்குட்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவுடைய வலிமையான ஒரு அரசியல் காய் நகர்த்தலாக கூட இது அமையப்பெறலாம் என்பதில் மாற்று கருத்திற்கும் இடமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதே நேரத்தில் பார்க்கிற போது பல செய்திகள் வெளியாகி இருந்தது. அதிலும் குறிப்பாக பார்க்கிற போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற காத்திருக்கிறது. இன்னும் ஒரு கிழமைக்குள்ளாக அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து இடம்பெற இருக்கிறது. இந்த ஒரு நிலையில அரசாங்கம் பல திட்டங்களை இல்லாட்டி பல விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவர்கள் செய்த தங்களுடைய ஆட்சி காலத்தின் போது செய்த அந்த ஊழல் விடயம் தொடர்பிலையும் வந்து மீண்டும் அதனை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களுக்கான விசாரணைகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இந்த அரசாங்கம் வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்க புதிய விடயங்களை வந்து அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில ஒரு பக்கம் மக்களுக்கு சலுகைகளை வழங்க போகின்றோம் என்ற ரீதியில் அவர்களுடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருந்தாலும் மறுபக்கத்தில் பார்க்கிற போது முன்னாள் அதிகாரிகள் செய்யப்பட்ட அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஊழல்கள் தொடர்பிலையும் வந்து வெளிக்கொண்டு வர ஆரம்பித்திருந்தார்கள். எனவே முன்னைய அரசாங்கத்தினுடைய காலத்துல உள்ளூராட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகள் வந்து எவ்வாறு ஊழல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய காலத்துல மேற்கொள்ளப்பட்ட ஊழல் பட்டியலை வந்து மிக விரைவில் வெளியிட இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். இந்த முன்பு அதிகாரத்தில் இருந்தவர்களுடைய தங்களுடைய அந்த உள்ளூராட்சி மன்றங்களூடாக வரக்கூடிய அந்த சில விடயங்கள் அவர்களுக்கான நிதிகள் தொடர்பில் வந்து முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அறக்கழிய போராட்டத்தின் ஊடாக அவர்கள் அந்த வன் செயல்களினூடாக தங்களுடைய சேதமடைந்த வீடுகள் இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பல அநீதிகள் வந்து இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே எதிர்வரும் காலங்களில் அவ்வாறானவர்கள் வந்து முகத்திரையை கிழிக்கும் வண்ணமாக ஒரு பட்டியல் அவர்கள் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் பட்டியல் வந்து மிக விரைவில் வெளியிடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பார்க்கிற போது நாளைக்கு மே மாதம் இல்லாட்டி மே 1ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு வந்து ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார் திசாநாயக்கவினாலேயோ அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்னாலேயோ இந்த ஒரு பட்டியல் வெளியிடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக கூட கூறப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலையில ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது முன்னரே போன்று பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று சொல்லித்தான் ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா அவர் தேர்தலில் தோல்வி அடைந்ததின் பிற்பாடு அவர் அரசியல் செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கி விடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் களத்தில் வந்து மீண்டும் இணைந்திருந்தார். இந்த ஒரு நிலையில இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலினூடாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களையாவது கைப்பற்றி விடுவோம் என்ற முனைப்புடன் பல பிரச்சாரங்களில் வந்து ஈடுபட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த நிலையில தான் தற்போது ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். அதாவது ஆளுங்கட்சியினுடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று சொல்லித்தான் ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அவர்கள் போட்டியிடக்கூடிய நபர்கள் தொடர்பில் வந்து வேட்பாளர்களை ஆதரித்து தான் காலியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கே இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகிற போது எவ்வாறான விடயங்கள் சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கிற போது இந்த ஆளுங்கட்சியினுடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து போன பலருக்கு தற்போது அரசியல் வந்து வெறுத்து போய்விட்டது. அவர்கள் வாக்களிக்காமல் இருக்க தீர்மானித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆளுங்கட்சியினுடைய வாக்குறுதிகளினால் ஏமாந்தது போதும், இனியாவது ஏனைய கட்சிகளுக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை அழியுங்கள் என்று சொல்லித்தான் ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கின்றார். இவருடைய கருத்து இவ்வாறாக அமைய பெற்றிருக்கிறது. இவ்வாறாக மிக முக்கியமான இருக்கக்கூடிய இன்றைய நாளில் வெளிவந்த செய்திகள் தொடர்பில் தான் பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.